திண்டுக்கல்லில் மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இதில் 28 உடற்கூடங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு எடை பிரிவுகளில் சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், மாஸ்டர் என்ற நிலையில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் திவான் பெக்ராத் என்பவர் முதல் பரிசை தட்டிச் சென்றார். ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 1.5 டன் செம்மரக்கட்டையில் செங்குன்றம் அருகே பறிமுதல் செய்யப்பட்டது. ஆந்திராவில் இருந்து வந்த லாரியை மறித்து முண்டியம்மன் நகர் சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது செம்மரக்கட்டையில் இருப்பது தெரியவந்ததால் அவற்றையும் லாரியையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்தனர். உதகை அருகே காட்டெருமையை சுட்டுக் கொன்ற 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறை கிராம சாலையில் காட்டெருமை ஒன்று சாலையில் இறந்து கிடந்தது. அதை வனத்துறையினர் ஆய்வு செய்த போது துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்தது தெரியவந்தது. இதையடுத்து நடுவட்ட பகுதியில் கேரளாவை சேர்ந்த அனீஷ்மோன் மற்றும் நிஷார் ஆகிய இருவரை பிடித்து வனத்துறையினர் விசாரித்தனர். இறைச்சிக்காக காட்டெருமையை வேட்டையாடியதாக அவர்கள் ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 300 அரங்குகளுடன் அறுவடை என்ற தலைப்பில் விவசாய கண்காட்சி நடைபெற்றது. இதில் மருத்துவ தாவரங்கள் பயிரிடுதல், மதிப்பு கூட்டுதல், சந்தை வாய்ப்புகள் ஆகிய தலைப்புகளிலும் மரபுவழி கால்நடை வளர்ப்பு, இயற்கை வேளாண்மையில் கால்நடைகளின் பங்கு, வேளாண் பொருட்கள் கொள்முதல் ஆகிய தலைப்புகளில் கருத்தரங்கம் நடைபெற்றது. தென்னை வாடல் நோய், தென்னை வளர்ச்சி வாரிய திட்டங்கள் தொடர்பாகவும் கருத்தரங்கு நடைபெற்றதால் பயன்பெற்றதாக விவசாயிகள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தம்பிப்பட்டியில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. சுற்றுக்கு 14 காளைகளும் ஒவ்வொரு காளையை அடக்குவதற்கு 9 மாடுபிடி வீரர்களும் களமிறங்கினர். வெற்றி பெற்ற வீரர் மற்றும் காளையின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுடன் அண்டா, கட்டில், சைக்கிள் உள்ளிட்ட பரிசுகளும் வழங்கப்பட்டன. புதுச்சேரியின் காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த இளைஞர் கடலில் விழுந்து மாயமான நிலையில் கரை ஒதுங்கிய உடலை கண்டு கிராம மக்கள் கதறி அழுதனர். முருகானந்தம் என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படகில் மீனவர் சைந்தவன் உட்பட 5 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் திரும்பி வரும்போது கடல் சீற்றத்தால் சைந்தவர் கடலில் தவறி விழுந்தார். 2 மணி நேரத்திற்கு பிறகு அவருடைய உடல் கரை ஒதுங்கிய நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கடம்பூர் ரயில்வே நிலைய சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் அதில் பயணிக்க சிரமம் அடைவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சாலையை நிரந்தரமாக சீரமைக்காமல் அவ்வப்போது பெயரளவிற்கு மட்டுமே சீரமைப்பு மேற்கொள்வதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சாலையின் அருகே ரயில்வே சுரங்கப்பாலம் அமைக்கப்பட்டாலும் அது பயன்பாட்டிற்கு வராமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். கரூர் குளித்தலையில் திருமணமாகி 3 பெண் குழந்தைகளுக்கு தந்தையான நபர் ஆண் குழந்தைக்காக சிறுமியை 2வதாக திருமணம் செய்ய முயன்றதால் கைது செய்யப்பட்டுள்ளார். பெரிய மலையாண்டிப்பட்டியை சேர்ந்த சக்திவேல் அதே ஊரை சேர்ந்த 17 வயது சிறுமியை 2வதாக திருமணம் செய்ய முயன்றதாக அவருடைய மனைவி புகார் அளித்தார். இதையடுத்து காவல்துறையினர் போக்ஸ்கோ வழக்கு பதிவு செய்து சக்திவேலை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை நீட் தேர்வு மையம் முன்பாக தனியார் பயிற்சி நிறுவனங்கள் வழங்கிய விளம்பர துண்டு பிரசுரங்களால் சாலை முழுவதும் குப்பையாக மாறியது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 6 தேர்வு மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் அங்கு வந்த மாணவர்கள் பெற்றோர்களுக்கு தனியார் பயிற்சி நிறுவனங்கள் சார்பில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. விருப்பம் இல்லாதவர்கள் துண்டு பிரசுரங்களை சாலையிலேயே வீசியதால் அவை சிதறி கிடந்தன. கடலூர் மாவட்டம் கீழ் வளைய மாதேவி கிராமத்தில் பணிக்கு சென்றவர் உயிரிழந்த நிலையில் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் தண்டலம் பகுதியை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் சிமெண்ட் ஓடு பதிக்கக்கூடிய வேலைக்கு சென்றிருந்த நிலையில் திடீரென்று தவறி விழுந்து உயிரிழந்ததாக குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போடிநாயக்கனூர் அருகே இலவம்பஞ்சு குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. தேனி மாவட்டம் புதூரில் ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான இலவம்பஞ்சு குடோன் செயல்பட்டு வருகிறது. இங்கு மின்கசிவு காரணமாக திடீரென தீப்பற்றிய நிலையில் தீயானது மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் 10 டன் அளவிலான பஞ்சு தீயில் கருகி சேதமானதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் பூவந்தி பகுதியில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 3 வயது சிறுமியும் அவரது தந்தையும் உயிரிழந்தனர். ஏனாதி கிராமத்தைச் சேர்ந்த பொன்ராஜ் தனது மனைவி மற்றும் மகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மதுரையிலிருந்து பூவந்தி நோக்கி வந்த கார் மோதியதில் பொன்ராஜ் மற்றும் அவரது மகள் அனுசியா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பொன்ராஜின் மனைவி பிரதீபா மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
நெல்லை மாநகரம் வண்ணாரப்பேட்டையில் பிரபல வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளது. காவலர்கள் விரைந்து வங்கி அதிகாரிகளை வரவழைத்து ஆய்வு செய்ததில் பணம் எதுவும் கொள்ளையடிக்கப்படாதது தெரியவந்துள்ளது. அருகே சுற்றிக் கொண்டிருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் அங்கிருந்த கார்களின் கண்ணாடிகளை உடைத்தது சிசிடிவி மூலம் தெரியவந்துள்ளது. காவலர்கள் அவருக்கு உணவு வாங்கிக் கொடுத்து மனநல காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொள்ளை முயற்சி குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுகா காவல் நிலையத்தில் புகுந்த குரங்கு சுத்திகரிப்பு குடிநீர் இயந்திரத்தில் இருந்து நீர் பருகியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்ணீர் தேடி அலைந்த குரங்கு குடிநீர் இயந்திரத்தின் பொத்தானை அழுத்தி சாமர்த்தியமாக குடிநீரை பருகி தாகம் தீர்ந்த பின் சென்றது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே 3 மாதமாக முறையாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் காலிக்குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனந்தம்பாளையம் ஊராட்சியை அடுத்த அண்ணாநகர் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கப்பட்டு குடிநீர் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாகவே இப்பகுதிக்கு சரிவர குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் காலிக்குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சோமத்தாங்கல் கிராமத்தில் கன்றுவிடும் விழா விறுவிறுப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர் மற்றும் கேரளா, ஆந்திராவில் இருந்து வந்திருந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் போட்டியில் பங்கேற்ற நிலையில் வாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து வந்தன. அவற்றை ஏராளமான வீரர்கள் உற்சாகப்படுத்தினர். இதில் குறிப்பிட்ட நேரத்தில் இலக்கை கடந்த முதல் கன்றுக்கு 50,000 ரூபாய் ரொக்கம் என 20 கன்றுகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே சின்ன பொன்னேரியில் ஏரியில் மூழ்கி 10 வயது சிறுவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுகுமார் சத்யா தம்பதியின் 3வது மகன் புவனேஷ் சனிக்கிழமை மாலை நண்பர்களுடன் சேர்ந்து விளையாட சென்ற நிலையில் இரவு முழுவதும் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து பெற்றோர் பல்வேறு இடங்களில் தேடியபோது வாணியன் ஏரியில் இறந்து கிடந்தது தெரியவந்தது. ஏரியில் கிடந்த புவனேஷின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தாணிக்கோட்டகம் சிவகாமி அம்பாள் உடனுரை கைலாசநாத சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி 6 கால பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் யாகசாலையிலிருந்து மேளதாளங்கள் முழங்க கடம் புறப்பட்டு கோயிலை சுற்றி எடுத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஆட்டோ, கார், இருசக்கர வாகனம் என மோதியதில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பட்டம் என்ற இடத்தில் அதிகாலையில் 3 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் ஆட்டோ தீப்பற்றி எரிந்தது. அப்போது ஆட்டோவில் பயணித்த நபர் தீயில் கருகி உயிரிழந்தார். மேலும் 4 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடகாவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவருக்கு அவரது பெற்றோர் இனிப்பு ஊட்டி ஊக்கப்படுத்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகல்கோட்டில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் அபிஷேக் நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் 625க்கு 200 மதிப்பெண்கள் மட்டுமே எடுத்து 6 பாடங்களிலும் தோல்வியடைந்துள்ளார். இந்த நிலையில் தனது மகன் நன்றாக படித்தாலும் நினைவாற்றல் பிரச்சினை காரணமாக வெற்றி பெற முடியவில்லை என கூறும் அவரது பெற்றோர் அடுத்த முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என ஊக்கப்படுத்தி கேக் வெட்டி ஊட்டிவிட்டனர். தேனி மாவட்டம் குரங்கணி வனப்பகுதியில் சருகு மானை வேட்டையாடியதுடன் வன காவலர்களை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய ராணுவ வீரரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் இருவரை சோதனையிட முயன்றபோது ஒருவர் வன காவலர்களை தாக்கிவிட்டு தப்பி ஓடினார். மற்றொருவரிடமிருந்து துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடப்பட்ட 2 சருகு மான்கள், துப்பாக்கி தோட்டாக்கள், அரிவாள், கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. தப்பி ஓடிய நரிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராணுவ வீரர் கண்ணன் என்பவரை வலை வீசி தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை விராலிமலை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை மாதிரிப்பட்டி பிரிவு அருகே பழைய இரும்பு கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வலை அறுப்பதற்காக கிரைண்டிங் செய்த போது சிதறிய தீப்பொறிகளால் அட்டைகளில் தீப்பிடித்து மளமளவென்று பரவியது. அங்கு குவித்து வைக்கப்பட்டிருந்த பாட்டில்கள் வெடித்து சிதறியதால் தொழிலாளர்கள் வெளியேறினர். விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. தேனி அருகே அனுமதியின்றி டாஸ்மாக் பாரில் பதுக்கி வைத்திருந்த 665 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பூதிப்புறம் பகுதியில் இயங்கக்கூடிய அரசு மதுபான கடையில் வாழையாத்துப்பட்டியை சேர்ந்த மொக்கைச்சாமி என்பவர் மதுபான பார் நடத்தி வருகிறார். தகவலின் பேரில்
பாரில் சோதனை மேற்கொண்ட காவலர்கள் அங்கிருந்து 665 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து கள்ளச்சந்தையில் மது விற்பனையில் ஈடுபட்ட அறிவழகன், காசிமாயன் ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பார் உரிமையாளரான மொக்கைச்சாமியை தேடி வருகின்றனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் சுவாமி தரிசனம் வரக்கூடிய பக்தர்கள் போதிய பார்க்கிங் வசதி இல்லாததால் அவதி அடைகின்றனர். கோடை விடுமுறையை ஒட்டி ஏராளமானோர் கோவிலுக்கு வரக்கூடிய நிலையில் மலைக்கோவில் பாதையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. இதேபோல 100 ரூபாய் கட்டண தரிசன வழியிலும் 2 மணி நேரம் காத்திருந்த பிறகே சாமி தரிசனம் செய்கின்றனர். இந்நிலையில் கோவில் வளாகத்தில் போதிய வசதிகளை மேம்படுத்த பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை ரூபாய் 10 காசு உயர்ந்து 4 ரூபாய் 90 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோடைக்கால தேவை, உற்பத்தி குறைவு மற்ற மண்டலங்களின் விலை நிர்ணயம் ஆகிய காரணங்களால் முட்டை விலை உயர்ந்துள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு விலை நிர்ணய கூட்டத்தில் முட்டை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்த்தி 4 ரூபாய் 90 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டது. கடந்த 9 நாட்களில் மட்டும் விலை 90 காசுகள் உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பெண்களுக்கான மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் மதுரை, தேனி, நெல்லை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 29 அணிகள் கலந்து கொண்டன. போட்டியின் நிறைவாக வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பையுடன் பரிசு தொகை வழங்கப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற கபடி போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே சாலை ஓரம் இருந்த புளியமரம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கொளக்கம்பட்டி பிரிவு சாலை ஓரம் இருந்த மரம் தீப்பற்றி எரிந்ததை பார்த்த மக்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் வருவதற்குள் தீ வேகமாக பரவியதால் ஒரு பக்க கிளை முறிந்து கீழே விழுந்தது. பின்னர் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர்.